வீடியோவில் வந்து ஃபுல் ரோடு வியூ பார்ப்போம். அவுட்டர் ஓகே, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவுட்டர் ரோடெலாம் எப்படி இருக்குது, எங்கெங்கே என்னென்ன வருதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த லெசரில் பார்த்தீங்கன்னாக்கா பெப்சி கம்பெனி தாண்டி போயிட்டுருக்கிறோம். ரைட் சைடில் வர்றது வந்து டீசல் ஃபில்லிங் பாயிண்ட்டு, டீசல் பெட்ரோலு ஃபில்லிங் பாயிண்ட்டு. இந்த மஞ்சள் கலர் பஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து ப்ரைவேட் பஸ்ஸு. கேஜிஎல் வந்து மோசலாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த கம்பெனியோட வண்டி இது. நமக்கு டேரெக்டாக வந்து ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட்டோட ரன்வே நமக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. வெளியே சிட்டி பஸ் தான். இந்த இடம்லாம் கொஞ்சம் அவுட்ரு. இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னாக்கா சிட்டியை விட்டு கொஞ்சம் சிட்டிலேருந்து அடுத்து முடிஞ்சு அவுட்ரு ஏரியா, இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் வந்து ரன்வே. அந்த ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், அந்த பில்டிங்க்கும் அந்த பிரிட்ஜுக்கும் நடுவில் தான் இருக்கிறது ரன்வே, ஏர்போர்ட் ரன்வே. ஃப்ளைட் ஏதாவது ஏறுதான்றதை பார்ப்போம். அது அந்த ரைட் சைடில் பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு ஜெட்டு ஒன்று நிற்கிது பாருங்கள். ஜெட்டு ஒன்று, ஒரு ஃப்ளைட் ஒன்று நிற்கிது. ரைட் சைடில் இன்னொரு பில்டிங் ஒன்று வேலை இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து புது ஏர்போர்ட். அது இன்னும் வேலை முடியல. இது வந்து பழைய ஏர்போர்ட் ரன்வே. பக்கத்தில் வந்து புது ஏர்போர்ட் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் இறங்குறது ஏறுறது எல்லாமே ரன்வே இதுதான். இந்த ரைட் சைடில் வர அந்த வேலிக்கு அந்த பக்கம் உள்ளதான் வந்து ஃபுல்லாக ரன்வே. இன்னைக்கு வந்து ஒன்றும் ஃப்ளைட் ஒன்று இறங்கலை, ஆனால் அடிக்கடி பார்க்கலாம். ஃப்ளைட் இறங்குறது ஏறுறதை அடிக்கடி பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கேருந்து நம்ம போகக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். அந்த 40 கிலோமீட்டரில் எப்படி போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சோட ரோடு எப்படி போகணும், எந்த ட்ராக் எந்த வண்டி யூஸ் பண்ணணும், ஆம்புலன்ஸ் வேகமாக போகுது, ஏதோ பிரச்சனை நினைக்கிறோம். ஆம்புலன்ஸு 112 இங்கே நம்ம ஊரில் 108 மாதிரி இங்கே 112 எல்லாத்துக்குமே. போலீஸ்காக இருக்கலாம், ஆம்புலன்ஸ்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே 112 அடிச்சானாக்கா ஃபயர் சர்வீஸ் எல்லாத்துக்குமே 112. ஏர்போர்ட்டோடைய ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த புது ஏர்போர்ட்டுக்காக புது வழி போட்டுட்ருக்காங்க. இந்த டிப்பர் லாரி வெளியே வந்துருக்காங்க. இந்த ரைட் சைடில் வேலை எடுப்பாங்க, அந்த ரோடு புது ரோடு போட்டுட்ருக்காங்க. இந்த ஏர்போர்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் ஓப்பன் ஆகிடும். ரொம்ப வருஷமாக நடந்துட்டு வேலை, ஒரு 4-5 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ஏர்போர்ட். இது ஃபுல்லாகவே வந்து அவுட்ரு. இங்கே வந்து அதிக போக்குவரத்துலாம் இருக்காது. அது இல்லாமல் இன்றைக்கி சனிக்கிழமை லீவு, கவர்மெண்ட் லீவு. இங்கே வெள்ளி சனியாக கவர்மெண்ட் லீவு கோயத்தில். அதனால் அந்த அளவுக்கு வந்து ரஷ் இருக்காது நமக்கு. மற்ற நாட்களில் வந்து கொஞ்சம் இருக்கும், ரஷ் இருக்கும். இன்றைக்கி அந்தளவுக்கு ரஷ் இல்லை. ஒரு ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 40 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும். ரைட் சைடில் போகக்கூடிய ஏரியா வந்து முபாரக் அல் கபீர் அப்படின்ற ஏரியாவுக்கு போகுது. இந்த ஃபுல் ரைட் அப்படியே திரும்பி ஃபுல் ரைட்டு அப்படியே ஃப்ரீ ரைட்லேயே போயிட்டோம்னாக்கா அந்த ஏர்போர்ட்டுக்கு போகும். அந்த ஏர்போர்ட்டுக்கு இன்னொரு வழியாக இருக்குது, கார்கோ செக்டர். அந்த சிக்னல்லேருந்து அந்த முன்னாடி தருது பாருங்க, அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் போனாக்கா முபாரக் அல் கபீர், கிரேனு, துசூர் இதெல்லாம் போகக்கூடிய ஏரியா. இந்த பிரிட்ஜு கீழே போகணும். இது கீழே போய் சிக்னல்லேருந்து கீழே லெஃப்ட் அடிச்சு போனால் அங்கே ஒரு ஏரியா இருக்குது. இனிமேட்டு வரக்கூடிய ஏரியா எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருக்காது, தூரமாக இருக்கும். சிட்டி லிமிட்டில் வரது மட்டும் நெருக்கமாக பக்கத்தில் ஒரு ஏரியாவாக இருக்கும். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஏரியா.
ஸ்பீட் லிமிட் 120 போட்டுருக்கலாம். 120 இடத்துல போக முடியாது கார் போகலாம். பெரிய வண்டிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 80. அதுக்கு மேலே போனால் கேமரா அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்குன்றதுக்காக நேராக ரோடு போவோம். நம்ம ஆக்சுவலாக இப்போ வந்து ரைட் எடுத்து போகணும். இந்த 7th ரிங் ரோடு 7th 7ஆம் நம்பர் போட்டு ஃபென்டாஸ்னு போர்டு வச்சிருக்காங்க ரைட்டில். அது 7ஆம் நம்பர் ரிங் ரோடு. இப்போ நம்ம ஏறுறது வந்து 7 சரிங்களா. இந்த நேராக போகிற ரோடு பார்த்தீங்கன்னாக்கா நேராக வந்து அந்த ஆயில் எடுக்கிற இடம், அது அகமதின்னு சொல்லிட்டு ஆயில் எடுக்கிற இடம், எண்ணெய் கிணறு சொல்லுவாங்க சரிங்களா. அதுதான் அது அங்கே போனோம்னா நமக்கு வந்து இந்த ரைட்டில் ஏறி இதில் வாட்சிங் கேமரா ஒன்று வச்சுருக்காங்க பாருங்களேன். நிறைய இடத்துல இவங்க ஃபுல்லாகவே வந்து மேக்ஸிமம் கேமரா இருக்கும். எல்லா இடத்துலையுமே வாட்சிங் கேமரா இருக்கும், இல்லை ஸ்பீட் லிமிட் கேமரா இருக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு கேமரா இருக்கும். ரைட் சைடில் போகிற ரோடு, லெஃப்ட்டில் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டர். இந்த ரைட் சைடில் ரோடு போனோம்னாக்கா ஈராக் போகிற ரோடு, அது நம்ம இங்கேருந்து ஈராக் ரோடு கனெக்ட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் போகிற ரோடு பார்த்தீங்கன்னாக்கா சவுதி போகிற ரோடு, அதில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ அந்த ரோட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த முன்னாடி நேராக தெரிஞ்சு பாருங்க, அதெல்லாம் வந்து ஆயில் பிளான்ட். இந்த இடம் காலியாக இருக்கு பாருங்க. அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து ஆயில் சம்மந்தப்பட்டது. கீழே எண்ணெய் எடுக்கிற இடம், அதனால அங்கே பில்டிங்லாம் கட்ட மாட்டாங்க. இந்த ரோடுமே நல்லா நடக்குதான் பாருங்க. ரைட் சைடில் ரோடு இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. ஏர்போர்ட் புது ஏர்போர்ட் வரதுனால வேண்டி இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே கிரேன் நினைக்கிது பாருங்க. வந்து 7ஆம் நம்பர் ரிங் ரோடு சரிங்களா. 3 ரோடு இருக்கும். இதுக்கப்புறம் 7ஆம் நம்பர்லேருந்து போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 40 சவுதி போகிற ரோட ஜாயின் பண்ணலாம். இந்த ரோடுக்கு வந்து பேர் 7ஆவது ரிங் ரோடு. இதுக்கு முன்னாடி சிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு ரோடும். சிட்டிலேருந்து 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு 6 ரிங் ரோடு சிட்டி லிமிட்டில் வரும். இது 7ஆவது ரிங் ரோடு. இது அவுட்டரில் வரும். இது போக 8 இன்னொரு ரிங் ரோடு இருக்குது. அது பரவாயில்ல காட்டுறேன். போட்டிருப்பாங்க. இந்த ரோடோட கடைசி முடிகிற இடத்த தான் வந்து கிரீன் கலர் போர்டில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இடையில வர ஏரியாவுக்கு ப்ளூ கலர் போர்டில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த ரோடு கடைசி வந்து ஃபென்டாஸ் போய் முடியும். இந்த 7ஆவது ரிங் ரோடு நேராக போனால் கடைசியில் வந்து ஃபென்டாஸ் முடியும். எப்பவுமே வந்து ஒரு ரோடோடைய கடைசி எண்டுக்கு வந்து கிரீன் கலர் போட்டிருக்கும். இடையில வர ஏரியாவுக்கு வந்து ப்ளூ கலர் போட்டிருக்கும். இடையில இப்போ நம்ம கட் பண்ண போகிற இடையில வந்து ஒரு ஏரியா வருது அப்படின்னாக்கா ரைட்டில் திரும்புதுன்னா அதுக்கு வந்து ப்ளூ கலர் போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பரவாயில்ல ஒரு ஏரியா வருது பாருங்க. அதுக்கு வந்து ப்ளூ கலர் போடும். எப்பவுமே இந்த லாஸ்ட் ட்ராக்கை ஃபாலோ பண்ணி போகிறது நல்லது நமக்கு. ஏன்னா வந்து போலீஸ் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா டப்புன்னு வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம ட்ராக் சேஞ்ச் பண்ணோம்னா ஃபைன் வரும். நகீர்னு ஒரு ஏரியா வந்து பாருங்க முன்னாடி. அதுக்கு ப்ளூ கலர் போடு. ஒரு ஏரியாக்குள்ள நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு வந்து ப்ளூ கலர் போடுவோம். போர்டு வச்சு இப்போ ப்ளூ கலரில் நமக்கு முன்னாடியே வந்து அந்த ஏரியாவுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும். கரெக்டாக அந்த ஏரியா இறங்குறதுக்கு இடத்துக்கு ஒரு போர்டு இருக்கும்.
ரைட் சைடில் போட்டு வச்சிருப்பாங்க ஒன் செராமிக் கண்ட்ரி தகேர் போட்டு வச்சிருக்கீங்களா. பின்னாடி போலீஸ் வண்டி வந்துருக்கு. நான் இப்போ தான் சொன்னேன் அதுக்குள்ள போலீஸ் வண்டி வந்துருக்காங்க. எங்கே இருந்து வருவாங்கன்னு தெரியாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு வண்டி கிராஸ் ஆகிட்டாரு. ஏன்னா ரோடு ஆக்சிடென்ட் இல்லை வண்டி பிரேக் டவுனு எதுவாக இருந்தாலும் பின்னாடி கொண்டு வந்து வண்டி நிறுத்திட்டாங்கன்னா அதெல்லாம் ரோடு கிளியர் ஆகிற வரைக்கும் வண்டி அவங்க வந்து அதுக்கு எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஏதாவது வண்டி பஞ்சரு நம்மளால பண்ண முடியலன்னா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. டயர் கட்டுறது இது வந்து ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. நமக்கு வந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு நம்மளால வந்து தள்ளிட்டு போக முடியலனாக்கா பின்னாடி டோ பண்ணுறது அவங்க வந்து பின்னாடி மட்டும் கொடுத்து தள்ளி நமக்கு வந்து வரவேற்றுவாங்க. நேராக போகிற ரோடு மெண்டஸ் போகிறது. இந்த ரைட்டில் வந்து இறங்குப்பாங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரைட்டில் இறங்கினாக்கா ரைட்டில் போகிற ரோடு. இந்த ரோட்டை கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரவுண்ட் பண்ணி கீழே இறங்கினாக்கா லெஃப்ட் சைடில் போகிற ரோடு. கோயில் சிட்டிக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி போயிட்டு யூட்டர்ன் பண்ணி அதில் இறங்கணும். கோயில் சிட்டி முன்னாடி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ரோட்டில் ரைட்டில் இறங்கினாக்கா நம்ம வந்து இந்த பக்கம் நம்ம ரைட்டை எப்பவுமே ஃபாலோ பண்ண. இப்போ நமக்கு ரைட்டில் போனாக்கா ஃபர்ஸ்ட்டில் திரும்பிக்கணும். இல்லை லெஃப்ட் சைடில் போனோம்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் யூட்டர்ன் அடிச்சு பிரிட்ஜிலேருந்து யூட்டர்ன் அடிச்சு கீழே இறங்குற மாதிரி தெரியுதுங்களா. இது வந்து சவுதி போகிற ரோடு. ஆக்சுவலாக டேரக்ட் ரோடு. அது ஒரு போலீஸ் வண்டி கொடுப்பாங்க. போலீஸ் வண்டி மாறி போயிட்டே தான் இருக்கும். நம்மளை கிராஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அதனால வேண்டி நம்ம வந்து எப்பவுமே சேஃப்டியாக வண்டி ஓட்டுறது வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சேஃப்டிக்காக தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதனால ஓவர்டேக்கிங்லாம் பண்ணாமல் ஜாஸ்தி தேவைப்படுற இடத்துல மட்டும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு சேஃப்டியாக வண்டி ஓட்டும். ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் மாறணும்னா இண்டிகேட்டர் போட்டு பொறுமையாக மாறணும். ஏன்னா வந்து இங்கே யாருக்கும் பொறுமை கிடையாது. நம்ம தான் பொறுமையாக போகணும். நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம். எப்போவுமே எந்த ரோட்டு ஒரு ரோட்டை விட்டு இன்னொரு ரோட்டுக்கு மாறணும் அப்படின்னாக்கா இண்டிகேட்டர் கம்பல்சரி போடணும். அதுதான் நமக்கு சேஃப்டி. லெஃப்ட்டில் வரக்கூடியது கேமரா, ரோட் சைடு கேமரா. அவுட்டரில் கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருக்கும். பாருங்க ரொம்ப கிளியராக இருக்காது. கொஞ்சம் ஜோலிங் ரோடாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய வண்டி போகிறது அதிகரி. ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ் வண்டி வருவாங்க. போலீஸ் வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா. அதனால் பார்த்து கேப்லாம் வண்டி ஓட்டணும். பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஓவர்டேக் பண்ணுறாரு. ஆனால் பிடிச்சாதான் ஃபைன் வரும். இவரை பார்த்த உடனே அவரும் முன்னாடி போகிறவரும் ஓவர்டேக்கிங் எடுத்துறாரு. ஆனால் நமக்கு அர்ஜென்ட்டாக ஓட்டிலாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வண்டி நம்ம பொறுமையாக போனால் இருக்கும். ரொம்ப பொறுமையாக போகிறாரு. மினிமம் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, மேக்ஸிமம் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. 60லேருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலாம். ரைட் சைடில் வரக்கூடியது பெட்ரோல் பங்கு. பெட்ரோல் பங்குமே வந்து நம்ம அலோடு இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போகணும். எல்லாம் பெட்ரோல் பங்க்லேயே நம்ம போய் டீசல் போட முடியாது. இந்த பெட்ரோல் பங்கில் டீசல் கிடையாது. ஹைட் லிமிட் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டீசல் இருக்கா இல்லையான்ற ரோட்டில். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும்.
வண்டி இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சுனாக்கா ரோட்டை விட்டு நல்லா மண்ணில் இறங்கி நிறுத்திக்கணும். சைடில் ஒரு வண்டியை பிடிச்சி பையில ஏற்றிருக்காங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரு, இல்லைன்னா வந்து வண்டி பிரேக் டவுன் ஆகும். இந்த மாதிரி தான் வர வண்டி எடுத்துருவாங்க. வண்டி வந்து பார்க் பண்ணியாச்சு. இதான் அன்லோடிங் பாயிண்ட்டு. அன்லோடிங்கு லோடிங் இங்கே தான் பண்ணுவாங்க. எடுத்துகிட்டு வந்த மெட்டீரியல் இங்கே அன்லோடிங் பண்ணிட்டு சாக்லேட்டை மறுபடியும் இங்கே ரா மெட்டீரியல் லோட் பண்ணுவாங்க. அது ஒரு வண்டி நிற்கிதுங்களா, அது நம்ம கம்பெனி தான். இது நம்ம கம்பெனி வண்டி தான். இது போக நான் ஓட்டுறத வண்டி தான் இன்னும் பாஸ் ஆகலை. அது போக இன்னொரு வண்டி இருக்குது. மொத்தம் வந்து 4 ட்ரெய்லரு. இந்த மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வண்டி இருக்குது.
இது புது வண்டி, இது போக 2 பழைய வண்டி இருக்குது. அது போக வந்து எங்கள் இதில் மற்ற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, இந்த லோக்கல் டெலிவரி அந்த மாதிரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 20-25 வண்டி இருக்குது. மொத்தம் டிரைவர்னு கணக்கு மட்டும் ஒரு 40-45 டிரைவர், 50 டிரைவர் இருப்போம். இது எல்லாமே குடோனு, ஒரு கம்பெனி இது. ஓகே, இதுதான் டோரு. இதுக்கு மேலே உள்ளே வந்து எனக்கு அலோடு கிடையாது. ஓகே ஓகே, இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.